வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிற ஒன்று தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு 5ல் இருக்குது. அதுவும் வந்து சுக்னுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வெளியூரில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்களால் வந்து ஒரு நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சொத்துக்கள் சம்மந்தமான விஷயத்தில் பெரும் பணம் ரொம்ப நாளாக வரணும்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 6ல் வந்து 6ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை கிடைக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அது வந்து குரு சுக்கிரனாலே ஒரு பெரும் பணம், அதுவும் 11ஆம் தேதி நண்பர்களால் வந்து நல்ல லாபங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். பூர்வீக சொத்துக்களால் வந்து பெரும் பணம் வரணும், ரொம்ப நாளாக வந்து இழுத்துட்ருக்குங்க பூர்வீக சொத்துக்களால்னா கண்டிப்பாக அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, உங்கள் மொபைல் நோண்டுறது, கொஞ்சம் வந்து அந்த சிஐடி சிபிஐ வேலைகள்லாம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கூட இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த வீட்லேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம். ஸோ இப்போ இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3ஆம் அதிபதியான சனி அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள் வருவது, ஸோ சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வண்டி வாகனங்கள் கொஞ்சம் வந்து வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. 4ஆம் அதிபதி 5ல், ஸோ 4ஆம் அதிபதி 5ல் போது யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, சொத்துக்கள் ஏதாச்சும் கடனுக்கு, அதாவது சொத்துக்கள் ஏதாவது லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது ரொம்ப நாளாக வந்து ஒரு லோனில் வந்து ஒரு வீடு வாங்கணும், இல்லை வண்டி வாங்கணுன்றவங்களுக்கு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் இடத்துல வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயாருடைய விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும். பட் அதெல்லாமே ஒன்று பெருசாக எடுத்துக்கணும் இல்லை. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு மேஜராக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு, வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த ஒரு லாபங்கள், நல்ல பண வரவுகள், நல்ல பூர்வீகத்தால் ஒரு நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் வந்து ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வெளியூர் பிரயாணங்கள் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வெளியூரில் வந்து வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ நல்ல ஒரு பணத்தோடு வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன், ஸோ அது வந்து யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த அவங்களுக்கு நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நல்ல வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெருத்த லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பட் இருந்தாலும் இந்த நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து இழுபறிகள் இருந்தாலும் அந்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைச்சதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்குலாம் நல்ல சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் கைகூடாமல் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கின்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் திங்கள் செவ்வாய் யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்குதோ திங்கள் செவ்வாய் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவது, கொஞ்சம் வந்து யாருக்கிட்டையாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிறது மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து தனுசு லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும் மேஜராக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கணும், பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான்.
அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் இருந்தாலும் சின்னதாக ஒரு டென்ஷன்ஸும் போயிட்டுருக்கும். ஏன்னா வந்து சூரியன் செவ்வாயோட சாதத்தை போகிற அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன்ஸும் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஆல் இந்த கேம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல தொழில் ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி அலைச்சல்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள், லோன் கேட்டிருந்தீங்கன்னா லோன் உடனே சாங்ஷன் ஆகி வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து பெருத்த லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த கண்டிப்பாக இது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பலிக்குமா, வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான். ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பல, அது அவங்க லைஃபு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பலிக்கும், யாருக்கு பலிக்காது, மேஜராக வந்து எங்கே பலிக்காதுன்றதை சொல்லிடுவோம். ஸோ பலிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு 7ஆம் இடம்னும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது அந்த 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. அது வந்து எந்த வித மாற்றமும். அதே மாதிரி வந்து அந்த 7ஆம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியோட தொடர்போ 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதில் வந்து என்ன ஆகுனா இன்னும் கான்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி விட்ருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடையில் போய்ட்டு தோரம்பருப்பு 1 கிலோ உளுத்தம்பருப்பு 1 கிலோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க. பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க. அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, ஏடாவிடமாக மாட்டிக்கிறது, இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா, ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் 8ஆம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பலிக்காது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை. அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை உகந்து வரவே வராது. ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா, இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு 2-3 பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ அவர் சொல்லிட்டாரு, அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை பார்த்து அதுக்கான பரிகாரம். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகார ரேட்டில் வந்து 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.